குமாருக்கு ரொம்ப கோவம் இருக்கதா செய்யுது. அந்த கோவத்தில் தான் எங்கள் ரூமுக்கு வரவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே சுடர் இருக்கும்போது, ஏய் இன்னும் ஏன் உட்காந்துட்ருக்க அப்படின்னு கோவமாக்கிக்க, இல்லைங்க நீங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் எனக்காக ஒன்றும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எங்கள் குமார் பாட்டுக்கு படுத்து தூங்க அரசி. எங்கள் சுடருக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. மனசுக்கு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்க தான் செய்யுது எங்கள் சுடருக்கு. சுடர் இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு வெளியே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் சுடர், என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்கா. இல்லைக்கா தூக்கம் இல்லைக்கா, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல. ஏண்டி என்னாச்சு, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, குமார் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அங்கே சுடரும் சொல்கிறாங்க தங்கமயில்கிட்ட. தங்கமயில் இதை கேட்ட பிறகு மனசுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. ஆமாம், இந்த நேரத்தில் ஏண்டி ஃபோன் பண்ணேன், வீட்டு ஞாபகமாக இருக்கா அப்படின்னு கேட்க. ஆமாக்கா, புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேனா, அதான் எனக்கு சரியாக தூக்கமும் வரல அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு சரியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குதுன்னு சொல்ல. அதெல்லாம் போக போக பழகிடும் சுடரு, நீ சந்தோஷமாக இருந்தா அக்கா எனக்கு அதுவே நிம்மதி தான். நானும் அம்மா அப்பான்னு எல்லோரும் உன்னை ஒரு நாள் வந்து பார்க்குறோன்னு சொல்ல. நாளைக்கு வருவியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரிடி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சுடரு ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல், நாளைக்கு போய் சுடரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தங்கமயில் நினைக்கிறாங்க. ஃபோனை வச்ச கையோட அங்கே குமாருடைய அம்மா மாறி வராங்க. என்ன சுடரி இந்த நேரத்தில் வெளியே நின்றுட்டுருக்க? ஆமாம், குமார் எங்கே அப்படின்னு கேட்க, அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நீ ஏன் வெளியே நின்றுட்டுருக்க, குமார் ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சுடரு குமார் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான், அவனை நீ தான் கொஞ்சம் எப்படி அதை மாற்ற முயற்சி பண்ண சுடரு அப்படின்னு சொல்ல. சரின்னு தலையாட்டிட்டு நிற்க. சரி நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி அங்கேருந்து போக ரொம்ப வருத்தத்தோட சுடர் நிற்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் வந்துட்டு இங்கே பழனிவேல் அப்புறம் வீட்டில் குடும்பமாக எல்லாருமே இருக்காங்க. அப்போ தான் வக்கீலை வரவழைச்சிருக்காங்க முத்துவேலும். வந்த வக்கீலும் அங்கே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான், ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு அங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு அப்படின்னு கேட்க, நேற்று வீடு பற்றின வீட்டு விஷயமா சொல்லியிருந்தேன்ல, அதில் நான் வேறு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியாண்ணே, நான் கூட இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தானே இருந்தேன், நல்ல வேலை நீங்களே முடிவெடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே சுடர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்க அக்கா தங்கமயில், அதுக்கப்புறமா அவங்க அம்மா பாக்கியம் மாணிக்கன்னு எல்லாருமே வராங்க. இவங்க என்ன இந்த நேரத்தில் எங்கே வராங்கன்னு சக்திவேல் இங்கே ஒரு மாதிரி பார்க்க, உள்ளே வாங்கன்னு கூப்பிடவும் செய்கிறாங்க. சம்மந்தி எப்படி இருக்கீங்க, என்ன வீட்டுக்கு வக்கீல்லாம் வந்திருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு எங்கள் பாக்கியம்மா கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் முத்துவேலும் எல்லாம் சொத்து பிரித்து கொடுக்கலான்னு இருக்குங்க, அதனால தான் சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம், பார்த்தீங்களா சம்மந்தி, என் பொண்ணு வீட்டுக்கு வந்த நேரம், இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல, சொத்து பிரிக்கிறது என்ன உங்களுக்கு நல்லதான்னு அங்கே பாட்டியும் கேட்க. ஐயோ நான் அப்படியே சொல்லலைங்கம்மா, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்ததுமே பாக்கி அமைதியாக நிற்கிறாங்க. சுடரு என்னடி நடக்குதுங்கன்னு சொல்லும்போது, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்லம்மா அப்படின்னு அங்கே சுடரும் சொல்ல, தங்கமயிலும் பக்கத்தில் போய் நிற்க தான் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே முத்துவேல் வந்துட்டு, வக்கீல்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் சில விஷயங்களை இன்றைக்கி மாற்றணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு, முக்கியமாக எல்லாத்தையுமே இன்றைக்கே பிரிக்க போகிறதில்ல, ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழனி என்னடா அண்ணன் நேற்று இப்படி சொன்னாரே, இன்றைக்கி திடீர்னு முடிவை மாற்றிட்டாரேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், நானும் அம்மாவும் நைட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்ல. என்னம்மாம்மா நீங்கள் நேற்று எங்களுக்கு இந்த வீட்டை எழுதி தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு அங்கே சுகன்யா சொல்லும்போது, தப்பாலாம் எதுவும் நினச்சிக்க வேணாம் சுகன்யா, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு அங்கே முத்துவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னது இந்த வீட்டை இவங்க பேரில் எழுதி வைக்க போகிறீங்களா, இந்த வீட்டை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டா என் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வேறு எந்த வீட்டை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க. இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்கள் உள்ளே வராமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுன்னு அங்கே பாட்டியை சொல்கிறாங்க. என்ன இப்படி பிரித்து பேசுகிறீங்க, அப்போ இந்த வீட்டில் நானும் பொண்ணு கொடுத்துருக்கேன், நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லும்போது, பொண்ணு கொடுத்துருக்கீங்க தான், ஆனால் வீட்டு விஷயத்தில் தலையிடுற அளவுக்கு உங்களுக்கு உரிமையை நாங்கள் கொடுக்கலன்னு அங்கே பாட்டியை சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு அங்கே முத்துவேல் சொன்னதுமே பாட்டி அமைதி ஆயிடுறாங்க. முத்துவேல் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க.
அப்படி என்னன்னா, இந்த வீட்டை பழனிவேலுக்கு நேற்று கொடுக்குறேன்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த முடிவில் ஒரு சின்ன மாற்றம். இந்த வீடு பழனி பேரில் மட்டுமே இருந்தால் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் இது நம்ம யார் வீட்டிலே தங்கியிருக்குன்ற உணர்வை கொடுக்கும். முக்கியமாக அது பழனியுமே விரும்ப மாட்டான். என்னடா பழனின்னு சொல்லும்போது, நேற்று நைட்டே நீ தான் என்னை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டேண்ணே, இதுக்கு மேலே என்னென்ன அப்படின்னு அங்கே பழனியை சொல்கிறாங்க. அண்ணே, அப்படின்னா இந்த வீட்டை குமார் பேரில் எழுதி வச்சலான்னு இருக்கீங்களான்னு சொல்லும்போது, அவசரப்படாத சக்திவேலு அப்படின்னு அப்போ தான் எங்கள் முத்துவேல் விஷயத்த சொல்கிறாங்க. வக்கீல்கிட்ட நான் நேற்றே முழு விஷயத்தையும் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட நேரடியாகவே சொல்கிறேன். இந்த வீட்டை யார் பேர்லேயும் தனித்து எழுத போகிறது கிடையாது. இந்த வீட்டை 3 பங்கால் 3 பேர் பேரில் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? 3 பேர் பேர்லன்னா அப்போது பழனிவேல் என் பேரில், அப்புறம் உங்கள் பேரில் 3 பேருக்கும் இந்த ஒரே வீடு சொந்தம், 3 பேர் பேர்லேயுமே இந்த வீடு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிரிச்சிட்டே இருக்க முத்துவேல் வந்துட்டு, 3 பேர்னு சொன்னேன், அந்த 3 பேரும் நாம தானே சொல்லலையே. நீ ஆசைப்பட்ட மாதிரி குமாருக்கும், நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு ராஜி பேர்லையும், இந்த பழனிவேலுடைய குழந்தை பிறக்க போகிற குழந்தை பேர்லையும் தான் இந்த வீடு எழுதப்பட போகுது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வைக்கல வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன்னா இன்னும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கலை, கருவிலே இருக்க குழந்தை பேரில் நம்ம வீட்டை எழுதி வைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகணும். அது வரைக்கும் நாம் இந்த சொத்தை பிரித்து அந்த குழந்தை பேரில் எழுதி வைக்க முடியாது. அந்த குழந்தைக்கு கார்டியனாக வேணால் அவங்க அப்பா இருக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீலும். புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலை பார்த்து முத்துவேல் சொல்ல, என்னென்ன திடீர்னு இப்படி இந்த வீட்டை 3 பங்கா அப்படின்னு சொல்லும்போது, நிலம் தோப்பு துறவுன்னு ஆளாளுக்கு தனித்தனியாக எல்லா சொத்தையும் சமமாக பிரிக்க நான் முடிவெடுத்துட்டேன். ஆனால் பொதுவாக இருக்க இந்த வீடு பொதுவாகவே தான் இருக்கணும். யாரையும் தனிப்பட்ட முறையில் இந்த பேரில் எழுதி வைக்க முடியாது. அப்படி எழுதி வச்சா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மன கஷ்டம் வந்துடும்னு அம்மா என்கிட்ட நைட்டு தனியாக வந்து பேசினதுனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சக்திவேல் கிட்ட முத்துவேல் இப்படி ஒரு விஷயத்த சொல்வான்னு எதிர்பார்க்கல. அது சரின்னு குமார் பேர்லையும் பிறக்க போகிற குழந்தை பேர்லையும் அதுக்காக எங்கள் கார்டியனாக பழனிவேல் பேர்லையும் எழுதுறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் ராஜி இதுக்கு எந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியலேன்னா, அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே எனக்கு வாரிசு தானே. குமார் எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசோ அதே போல் ராஜியும் எனக்கு வாரிசு தான். அப்படி இருக்கும்போது ராஜிக்கும் சொத்தில் சம பங்கு சம உரிமை இருக்குல்ல, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அப்படின்ற மாதிரி தயங்கி நிற்க, ஏன்னா கோமதி பேரில் இதை எழுத முடியாது, கோமதி வீட்டில் இருக்கவங்க பேர்லேயும் இதை எழுதி வைக்க முடியாது, அதுக்கு நீங்களும் சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கோமதிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நான் தனியாக பிரித்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த வீடு 3 பங்காக இருக்கும். குமார், ராஜி, பழனிவேல் இவங்க 3 பேர் பேரில் தான் இந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட குமாருக்கும் சரி, வந்து நிற்கிற பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு முடிவை தான் அண்ணன்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வீரப்பாக பேசிக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கு இதில் என்ன பேசுகிறதுனே தெரியல. அதுக்குள்ளே மாறி சொல்கிறாங்க, மாமா இந்த முடிவு எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தான் மாமா அப்படின்னு மாறி சொல்லும்போது, வடிவுமே ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும், அதுக்காக தான் இந்த முடிவை நானும் அம்மாவும் சேர்ந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு பிறகு மாறிக்கும், ஏங்க இப்போ தான் குமார் பேர்லேயே இந்த வீடு வந்துடுச்சுல, அப்புறம் எதுக்குங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? குமார், ராஜி, அப்புறம் தம்பி பழனிவேலு இவங்க 3 பேர் பேர்லேயும் இருக்கட்டும், அதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் எடுத்திருக்க முடிவில் எனக்கு பரிபூர்ண சம்மதமாமா அப்படின்னு மாறி சொல்லிட்டாங்க. இதனால் குமாரும் சக்திவேலும் ஏமாற்றத்தோடு இருக்காங்க. மொத்த வீட்டையும் தானே ஆட்டையை போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் சக்திவேலுக்கு எங்கள் முத்துவேல் கொடுத்த தரமான அடி தாங்கிக்க முடியாமல் தான் இருக்குது.
அது மட்டும் இல்லை, வந்து நிற்கிற பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கு கூட இது செருப்படியான விஷயமா தான் இருக்குது. குமாரை நம்பி நான் எந்த காலத்துலேயும் முழுசாக எதையும் ஒப்படைக்க மாட்டேன்றத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு என் அண்ணன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் சக்திவேலு, எல்லாம் உன்னால தான்டா. பொறுப்பாக இருந்தேன்டா அண்ணன் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்ல. நீ பொறுப்பாக இல்லாமல் போனதுக்காக தான் அண்ணன் இந்த முடிவை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி ரொம்ப கோவமாக திட்டமும் செய்கிறாங்க சக்திவேலு எங்கள் குமாரை. அது மட்டும் இல்லாமல் ஏண்டி சுடரு, நீயும் உங்கள் அக்கா மேலே மக்கா இருக்காம நீயாச்சும் கொஞ்சம் இங்கே பொழைச்சி பண்ண பார்த்தா நீ அவளுக்கு மேலே இருக்கேடின்னு சொல்ல. என்னம்மா சொல்ல வர? இப்போ அடுத்தவங்க வீட்டு சொத்துக்கு என்ன ஆசைப்பட சொல்கிறியா? ஒரு ரூபா காசு இதில் நீ போட்டிருக்க, இல்லை அப்போ தான் போட்டிருக்காரா, இல்லை நான் தான் போட்டிருக்கேனா? அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நீ சம்பாதிச்சதை நீ எனக்கு கொடு, அதில் நான் சந்தோஷப்படுவேன். அடுத்தவங்க சம்பாதிச்ச என்னை எடுத்துக்க சொல்கிறேன். இங்கே பார், அது அவங்க குடும்ப விஷயம். அவங்க தான் பேசுவாங்க, அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அவங்க இத்தனை வருஷம் சம்பாதிச்ச சொத்தை யாருக்கு எழுதி வைக்கணும் அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இதில் நான் கேட்குறதுக்கு எந்த கேள்வியும் இல்லைன்னு சொல்லும்போது சரியாக சொன்ன சுடரு. நீ பேசின இந்த விஷயம் எனக்கு அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. அம்மா சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காத நீ. ஏய் மயில் அப்படின்னு கோவத்தோட கதை போதுமா? இங்கே வந்து இருந்துக்கிட்டு இங்கே சத்தம் போடுற வேலையெல்லாம் வேணாம். உன்னால் என் வாழ்க்கை கெட்டுச்சு, உன்னால் சுடர் வாழ்க்கையும் கெட்டு போகணுமா? நீ எதையுமே பேச வேணாம் சுடர். இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கேற்றது போல் நீ நடந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சுடருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு தம்மா அப்பாவையும் கூட்டிக்கிட்டு தங்கமேல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயத்தில் குமாருக்கு அதை விட அதிர்ச்சியாக இருக்க தான் செய்து தான் பெரியப்பா எடுத்த முடிவு.